நான் கிளம்புறேன். சரி. ஓகே. பார்த்தா பணம் கொடுக்காதவன்ட்ட புடுங்க வீடு மாதிரில இருக்கு. டேய், எங்க சித்தப்பா ரொம்ப நியாயமான மனுஷன். நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல, கண்டிப்பா அவர் நியாயமான மனுஷனா தான் இருப்பாரு. ரவி, முதல்ல பேச்ச குறை. ஓகே. இது கிராமம், லொடலொடன்னு பேசாத. நீ இப்ப குளிக்க போலையா? முதல்ல நீ போய் குளி. கிராமத்து ஸ்டைல்ல காட்டு பக்கம்ல தோட்டத்துல போய் தான் குளிக்க போறேன். ஐயா ராசா, எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்கோ. எல்லாத்தையும் சிட்டி ஸ்டைல்ல மாத்திருக்கோம். நீ வெளியவே போவேனா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரவி, நம்ம பிக்னிக் வரல. குளிச்சிட்டு ரெடி ஆகு. நானும் ரெடியா இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணனும். ஓகே பிரியா, நானும் கிளம்புறேன். வரும்போது சித்தப்பா கூட வந்துடுறேன். சரியா? ஓகே, சீக்கிரமா சரி. வந்துரு. ஓகே, பை 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 பை. முதல்ல நீ போய் குளி. சரி சரி, நான் குளிக்கிறேன். நீ போய் முதல்ல குளி. உமா, உன்ன ஒரு தீய சக்தி கிட்ட இருந்து மீட்டாச்சு. பழைய உமாவா, பகுத்தறிவு பேசுற உமாவா, பாசம் நிறைஞ்ச உமாவா நீ எங்க கிட்ட பேச போறத ஆவலோட காத்துட்டு இருக்கும் உமா. பிரகாஷ், ஏன்டா இப்படி பேய் மாதிரி வர? நீ தாண்டா சொன்ன உன் மாமனாரால எந்த விதமான பிரச்சனை வராதுன்ட்டு. இப்போ அவரால் தான் காரியமே கெட்டு போச்சு. நானும் எதிர்பார்க்கலடா. திடீர்னு அலறி தொலைச்சிட்டான். கத்துனது தான் கத்துனான். ஒரு 5 நிமிஷம் லேட்டா கத்திருக்க கூடாது. அவன் கரெக்டா ரூம்குள்ள போய் அவ கழுத்துல கயிறை வைக்கும் போது கத்தி தொலைச்சிட்டான். நாசமா போறவன். நான் தான் அவனையும் கலப்பி விடுன்னு சொன்னேன்ல. நீ தான் தூக்க மாத்திரை கொடுத்துருவேன்னு சொன்னேன். தூக்க மாத்திரையை பால்ல கலந்து கொடுத்தண்டா. என்ன இழவு பிடிச்ச உடம்பு தெரியல. தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட தூங்கலடா. கரணம் தப்பினா மரணம்னு சொல்ற தொழில் இது. இவ்வளவு அசால்ட்டான்ட்டியடா. அது சரிடா, ஜிந்தா என்ன சொன்னான்? அவன் உன் மேலதான் பொழிய போடுறான். என் மேல எந்த விதமான தப்பு இல்லைன்னு சொல்றான். கரெக்ட் தானே? கரெக்டா. எல்லா தப்பும் என் மேல தான்டா. அது சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? உன் மச்சினிச்சுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டிடா. பேசாம அவளை இப்படியே விட்டுடு. டேய், அவளை உயிரோட விட்டா நான் நிம்மதியா இருக்க முடியாது. அப்படி என்னடா அவன் மேல உனக்கு பகை? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவகிட்ட என்னோட ஒரு ரகசியம் மாட்டிட்டு இருக்குன்னு. அந்த விஷயத்த என்னோட ஒய்ஃபு என் மாமனார் கிட்ட சொல்லிட்டா எனக்கு அவமானமா போயிடும். ஆமா, அவ ஏன் இன்னும் சொல்லாம இருக்கா? 4 லட்சம் ரூபா பணம் கேட்டிருக்கா. அதை நான் தரதா சொல்லியிருக்கேன். பணம் தந்துட்டா சொல்லாம இருப்பாளோ என்னமோ. ஆனா பணம் தரல, கண்டிப்பா சொல்லிடுவா. ஆக பணம் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்டா. அது மட்டும் இல்ல, அவ கிட்ட இருக்கிற என்னோட ரகசியத்தையும் அவ கூட சேர்த்து வச்சு அழிச்சிடணும். சரி, நான் சொல்ற பேச்சு கேளு. என்ன சொல்லு? இனிமேலும் உன் வீட்டுக்குள்ள வச்சு உன் மச்சி நிச்சயம் மர்டர் பண்ண முடியாது.
ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்டு தான். அதுக்கு சான்ஸே இல்லை. சரி, வேற எப்படி பண்ணலாம்? வெளியில வச்சுதான் அவளை தீர்த்து கட்டணும். ஓபன் மர்டரா? டேய், அது ரிஸ்க் ஆயிடும்டா. மர்டரை சூசைடா மாத்தணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப். அந்த லெட்டரை பத்திரமா வச்சிருக்கியா பிரகாஷ்? அது பத்திரமா இருக்குடா. அதுதானே நம்மளை காப்பாத்த போற ஆயுதம். நீ ஒரு வேலை பண்ணு, ஏதாவது ஒரு போய் சொல்லி பிக்னிக் பார்ட்டி கூட்டு வந்துரு. டேய், அவளை கூப்பிட்டாலே 4 லட்சம் என்னாச்சுன்னு கேட்பாள. பிக்னிக் வா, அங்க தரேன்னு சொல்லு. டேய், அவ ரொம்ப தெளிவான பாட்டிடா. முதல்ல பணத்தை கொடு, வரேன்னு சொல்லுவா. பிரகாஷ், நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும். எல்லாத்துக்கும் நானே ஐடியா கொடுத்துருக்க முடியாது. டேய், நீ எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்னடா பண்ண சொல்றேன்? என் லைஃப்லயும் சரி, என் தொழிலும் சரி, உன் மேட்டர் தாண்டா நான் தோத்து போயிருக்கேன். நான் தீர்த்து கட்ட தயாரா இருக்கேன். அதுக்கான ரூட்டை நீ தான் கிளைம் பண்ணி தரணும். சரிடா, விடு. நான் எப்படியாவது அவகிட்ட பேசி கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன். அவளை போட்டு தள்ளுறது ஒரு நிமிஷம் போதும். உனக்கு எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது தான் பாக்குறேன். உண்மைதான்டா. அவளை கரெக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்பாட்டுக்கு வர சம்மதிச்சிருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகேடா, இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. இனிமேல் அவன் மிஸ் ஆனானா அது எனக்கு தாண்டா அவமானம். மிஸ் ஆக விட மாட்டேன். டேய், அதுக்காக பப்ளிக்கா போட்டு தள்ளாதடா. அது உன் கையில தாண்டா இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணு, நான் கரெக்டா ஸ்கெட்ச் போடுறேன். வரட்டா? நாம விட்டா கூட இவன் விட மாட்டான் போல இருக்கு சந்தியாவை. சந்தியா, உன் சாப்டர். ஏண்டா ஹரி, உங்க சித்தப்பா இந்த வீட்டை விற்க போறேன்னு சொல்லியிருக்காரா? ஏன் பிரியா இந்த வீட்டை வாங்க போற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா? இந்த வீட்ல நிறைய லேடிஸ் இருந்த மாதிரி தெரியுது. லேடிஸ் ஹாஸ்டல் இருந்துச்சுன்னு சொல்றியா? பெண்கள் நிறைஞ்சிருக்கிற குடும்பமா இருந்திருக்கலாம்னு சொல்றேன். இங்க பாரு, 1 2 3 கலர்ல 3 டைப் ஆஃப் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருக்கு. அதையே இங்க ஒட்டியிருக்காங்க. இங்கதான் முகம் பாக்குற கண்ணாடி இருந்திருக்கும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கூட நீ போகலாம் போல இருக்கே. ஆமா, இந்த வீட்ல எத்தனை லேடிஸ் இருந்திருப்பாங்க? 3 லேடிஸ் இருந்திருக்கலாம்னு தெரியுது. யாராவது வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களான்னு பாரு ஹரி. இல்ல, பின்னாடி வீட்டுல யாராவது ஓடி இருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் கேக்குது ஹரி. சரி, நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நான் இங்க பாக்குறேன்.
ஒருவேளை யாராவது கன்னி பொண்ணு சூசைட் பண்ணிருப்பாங்களோ? இடியட் மாதிரி பேசாத. சினிமாவில் காட்டுவாங்கல்ல, கொலுசு சத்தம், மல்லிகைப்பூ வாசம், அது மாதிரி. ஹரி, அப்படி யாராவது இங்க சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்களா? அவனெல்லாம் ஒரு மனுஷனை நினைச்சிட்டு இருக்கியா நீ? அவன் வீட்டை பத்தி அவங்கிட்ட கேட்டா எப்படி உண்மையை சொல்லுவான்? கடவுளே, எனக்கு கொலுசு சத்தமே கேட்கல, போதுமா? எனக்கு கேட்டுச்சே. நீ எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணிக்கோ. சரி, உமா எப்படி இருக்கான்னு பாப்போம் வாங்க. உமா, யார் நீங்க? இது எந்த இடம்? என் குருநாதர் எங்க? உமா, எங்களை உனக்கு தெரியலையா? என் குருநாதரை பார்க்க வந்தீங்களா? நாங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரியா, இவன் ரவி, இவன் ஹரி. உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. வழியை விடுங்க. உமா, எங்க போற? என் வழியை தடுத்தா உயிர் மிஞ்சாது. உமா, எங்க போற? ஏன் இடத்துக்கு? உமா, நில்லுன்னு சொல்றல. உமா, நில்லு உமா. உமா, உமா, ரவி, நீ சீக்கிரமா கார் எடு. சரி பிரியா. என்னடா உமாவை காணல? தப்பிச்சு போயிட்டாலோ? நான் தான் அவ கூடவே உன்னை போ சொன்னல. இப்ப இந்த ஃபாரஸ்ட்குள்ள அவ எந்த பக்கம் போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கஷ்டமா இருக்கு. பகலா இருந்தா கூட ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம். இருட்டில் எப்படி தனியா தேடுறது? உமா தனியா தானே போயிருக்கா? அவ பேய் இருட்டில் தனியா தான் போவா. எவ்வளவு போராடி கொண்டு வந்தோம். உமா இப்படி அநியாயமா தவற விட்டுட்டுமே. வேற வழி இல்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தரலாம். அது அது சேஃப்டி இல்லை ரவி. உன் ஏரியால வந்து நீ ஏன் நடுங்கி சாகுற? ஏன் ஏரியாங்கிறதுனால தான் சொல்றேன், தனியா போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி, கார்ல இருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவன் வேற ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறான். எங்க போறோம் பிரியா? வீட்டுக்கா? காட்டுக்குள்ள போறோம். எப்படியாவது உமாவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். நடுசாமத்துக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம் பிரியா. ஏன்? அந்த டைம்ல ஃபாரஸ்ட் ஏரியாவில் நாகவல்லிங்கிற ஆவி ரவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. நீ சொல்றது உண்மையா? உண்மைதான் பிரியா. நிறைய பேர் அந்த டைம்ல நாகவல்லி கிட்ட போய் மாட்டிட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க. நாகவள்ளி நம்ம கிட்ட மாட்டி எப்படி தப்பிச்சு போறான்னு பாப்போம். வா, கார்ல இருங்க. வா.
தேவி, சோதனைகளை கடந்து வா தேவி. வந்த சக்திகள் கிட்ட உன்னை மண்டியிட வச்சு பாத்ரா தேவியோட எல்லைக்கு வா தேவி. வந்து சரணடைஞ்சு இழந்த சக்திகளை மீட்டெடுப்போம். வா தேவி, தடைகளை தாண்டி வா. வா. தடை ஏற்படுத்தாத. திரும்பி போ. என் சக்தியை பத்தி தெரியாம நீ பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். இது என்னோட கோட்டை. உன்னை மாதிரி துஷ்ட குடும்பங்கள் என்னோட இலையில கால் வைக்கிறதே பெரிய பாவம். போ. போகாதே தேவி, தடையை மீறு, ஞானம் கிடைக்கும். எனக்கு உத்தரவிடுற அதிகாரம் என் குருநாதர் ஒருத்தருக்கு தான் இருக்கு. என்ன அதிகாரம் பண்றதுக்கு நீ யாரு? கவலைப்படாதரி, உமா கண்டிப்பா கிடைச்சிருவா. அவளுக்காக கவலைப்படல ரவி. டைம் நடுசாம ஆக போகுது. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்ன ஹரி, நீ திடீர்னு இப்படி மாறிட்ட? ஊர்க்கார நீ இப்படி பயந்தா எப்படி? டேய், நடு ராத்திரில ஒருத்தன் தனியா வரான்டா. பொம்பளை ஆம்பளையாடா? தெரியலையடா. நாகவலி பையா இருக்கும். டேய், முட்டாள் தனமா வளராத. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி கோச்சுக்கிட்டு வந்துட்டான். அவளை தேடிதான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். இங்க வெளியாட்கள் நடமாடுறது தப்பாச்சே. சாரி சார், அந்த பொண்ணு தேடிதான். இப்படியே போனா கொஞ்ச தூரத்துல வலது பக்கத்துல நினைவு இழந்து படுத்து கிடக்குறா. அவளான்னு பார்த்து தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் போங்க போங்க. சரி சரிங்க. இந்தாங்க, இத வச்சுக்குங்க. சார் உங்களுக்கு? எனக்கு தேவையில்லை. எனக்கு இது பழக்கப்பட்ட இடம் தான். நான் வர்றேன், பார்த்து போங்க. உமா, உமா, உமா.
வா தேவி, கெட்ட சக்திகள் கிட்ட சிக்கிடாத. வா. வெளியே போல வாங்க. செத்து பொழைச்ச மாதிரி இருக்கு. உமா திரும்ப நமக்கு கிடைப்பாளாங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு பிரியா. நல்ல வேளை நாகவல்லி வந்து காப்பாத்திட்டா. அது யாரு? உமாவை மயக்கமாக்கி பாதையோரமாக படுக்க வச்சுட்டு நம்மக்கிட்ட ஃபாரஸ்ட் வாட்ச்மேன் மாதிரி வந்து தகவல் சொல்லிட்டு போனார்ல, அவர் தான். நம்புற மாதிரி தான்டா இருக்கு. நடந்து போன உமா காரணமே இல்லாம எப்படி அங்க மயங்கி கிடக்க முடியும்? எங்கள் ஊரில் மாயமந்திரம் பண்ணியோ பேய் பிசாசு மூலமாவோ பாதிக்கப்பட்டவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஹரி, நீ வந்ததுல இருந்து ரூட் மாறியே பேசிட்டு இருக்க. நம்ம சென்னையில இருந்து உமாவை இங்க கூட்டிட்டு வந்தது அவளை சீக்கிரமா குணப்படுத்துறதுக்காக தான். அந்த சைடும் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன பிரியா? டேய், அதெல்லாம் டெம்பரரியா கியூர் ஆன மாதிரி தெரியும். ஆனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடும். மனநிலை பாதிப்பை மருத்துவ ரீதியா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். எங்கள் ஊரில் கோடாங்கி அருள்வாக்கு சொல்கிறவனால தான் குணப்படுத்த முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாத்துறது கஷ்டம். நீயும் நாகவல்லின்னு தானே சொல்ற? அதுதான் உண்மை. சரி சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உமா தப்பிச்சு போனது, நம்ம காட்டுக்குள்ளே போய் போராடி மீட்டிட்டு வந்தது, இதை பற்றிலாம் சித்தப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. கன்ஃபார்மா கோடங்கிய கூட்டிட்டு வந்துருவாரோ? பயந்துருவாரு. அப்புறம் உங்கள் கூடலாம் சேர விட மாட்டார். சந்தோஷப்படுறியா கவலைப்படுறியா? நம்ம பிளான் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும்னு சொல்றான்டா. ஹே குண்டு, மொக்க டியூப் லைட் ராணி. சரி, மேட்ருக்கு வரேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? நெக்ஸ்ட் நம்மளோட பிளான் என்ன தெரியுமா? சொல்லு பிரியா. நாளைக்கு காலையில முதல் வேலையா ப்ரொஃபசருக்கு ஃபோன் பண்ணணும். இன்னைக்கு பேசிருக்கலாமே. நாம இங்க வந்து செட்டில் ஆகுறப்போ அவர் காலேஜ் கிளம்பியிருப்பாரு. காலேஜுக்கு போயிட்டா அவர் போன் எடுக்க மாட்டாரு. காலையில பேசுறதுதான் பெட்டர். அடுத்து இன்னொரு விஷயம். என்னன்னு கேட்டாதான் சொல்லுவியா? நமக்கு இருக்கிற டென்ஷனால அசந்து தூங்கிடுவோம். அந்த நேரமா பார்த்து உமா மறுபடியும் கிளம்பி போயிட்டா என்ன பண்றது? வீட்டு வாசல்ல ஒரு வாட்ச்மேன் போடுறது பெட்டர். ஹரி, உன் சித்தப்பாவே. எங்க சித்தப்பாவா? ஏன் இவ்வளவு டென்ஷன்? உன் சித்தப்பாவை வர சொல்லி வாட்ச்மேன் ஒருத்தனை போட சொல்லாமான்னு கேட்டேன். அவர் இந்த விஷயத்தெல்லாம் இழுக்காத. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முடிச்சிட்டு இருக்க முடியுமா? உன்னால முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா வேற வழி. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஒரு வழியை சொல்லட்டுமா?